வணக்கம் மக்களே. இன்றைக்கி என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்தார். போயிட்டு அங்கே ஓடையில் தண்ணி வற்றிருச்சுன்னு சொல்லி மீன் பிடிச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மீன் கொண்டு வந்ததும் காட்டுறேன் பாருங்க. வண்டி வந்துருச்சு. பைக்கு சாப்பிட்டு வேலைக்கு போனவர் மீன் கிடைக்கவும் அதை வீட்டில் கொடுக்க வந்திருக்காரு மக்களே. எந்த ஓடையில் மீன்? சின்ன ஓடையில். காவியா ஒரு சட்டி எடுத்துகிட்டு வாடாம்மா. மக்களே பாருங்க, கெண்டை மீன் உயிரோட துள்ளிக்கிட்டு இருக்கு. அது ஐர மீனா? உள்ளே இருக்கிறதெல்லாம் கெண்டை தானா? கெண்டை தானா? பாருங்க எவ்வளோ கெண்டைன்னு பாருங்க. ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்துச்சா? நல்லா உயிரோடு இருக்கு. பாதி உயிரோடு இருக்கு, பாதி சத்து மிதந்துருச்சு. கீழே போடுப்பா, கீழே போடுப்பா. மக்களை பாருங்க, சிரமப்படாமல் மீன் இன்றைக்கிதே வீட்டுக்கு வந்திருக்கு. வலை போடலை, பிடிக்கலை, சிரமப்படாமல் மீன். தண்ணி வத்திருச்சான் ஓடையில், அதில் பள்ளத்தில் இருந்திருக்கும் போல். வேலைக்கு போனவர் அள்ளி போட்டு வந்துட்டார். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சோம்னா. சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கெண்டை, பொடி கெண்டை. அப்பா, அது 1 கிலோ மீனுக்கு மேலேயே வரும் போலே. படிக்கட்டில் போட்டு உரசு. இந்த இதில் உரசம் கூடாது. இதில் போட்டு உரசு. படிக்கட்டு ஓட்டினா வைக்க போட்டு அதான் அது அங்கே கரைங்கரைன்னு தூக்கி போட்டுருக்கு. பூரா அந்த இது உலகம் இது பாருங்க. நல்லா 1 கிலோ மீன் வரும். இதை நம்ம உரசி அள்ளி க்ளீன் பண்ணணும். இது ஃபுல்லாகவே உரசி எடுத்துட்டு சாம்பலை போட்டு நல்லா உரசி எடுத்து குடல் எல்லாம் வெளியே எடுக்கணும். இந்த மண்டையை கட் பண்ணி எரிஞ்சிட்டோம்னா குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணலாம். காவியாங்க வரும். இந்த மீன் உயிரோடு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தரையில் போட்டு தேய்ச்சோம்னாலேயும் அதோட செதில்கள் எல்லாமே வெளியில் வந்துடும். நல்லா அது கூடவே கொஞ்சமாக அந்த மாதிரி சாம்பல் அள்ளி போட்டு தேய்க்க ரசம் வந்துடும். கலந்து தேய்ச்சிட்டு நம்ம குடலையும் தலையும் கட் பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோதான். நல்லா உரசி க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மக்களே பாருங்கள், ஒரே ஒரு குறவு மீன் கிடச்சிருக்கு. மற்ற எல்லாமே சிலேபி கெண்டை மீன் தான், பொடி கெண்டை. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை நான் கழுவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி வச்சாச்சு. நல்லா சுத்தமாக பாசி மாரி கழுவி எடுத்துட்டோம். இப்போ மீனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறலாம். வெங்காயம் எல்லாம் உரித்து எடுத்துக்கிறலாம் மீன் குழம்புக்கு. இப்போ வெங்காயம் எல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ போய் இதை எப்படி அரைச்சி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். உரித்து வச்ச வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சில்லளவு தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன்.
அப்புறம் ஒரு 10 மிளகு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதெல்லாமே பச்சையாக போய் போட்டு அரைக்கணும், அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வரேன், பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு கூடவும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து 4 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து கையிலேயே கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை பார்த்தீங்கன்னா தண்ணியாக வதங்கி கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனும், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் மீன் குழம்பு பொடி எதுவும் சேர்க்கல, தனியாக வீட்டில் அரைச்சதவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மீன் குழம்பு பொடி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. லைட்டாக வதக்கிடலாம். மசாலா எல்லாம் வதங்கிருச்சு. அரைச்சிட்டு வந்த தேங்காய், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சோம்ல, அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலக்கிடலாம். இப்போ எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ புளியை கரைச்சாச்சு, நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பை நல்லா கரைச்சி விட்டாச்சு. நம்மளுக்கு வந்து உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்குது. தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம்லேயே நம்ம மீன் அதுக்குள்ளேயே போட்டுருவோம், ஒன்றா வேகட்டும். நல்லா தண்ணியாக வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா குழம்பு எல்லாம் ரெடி ஆயிரும். நல்லா கமகமாண்டு கெண்டை மீன் குழம்பு, பொடிக்கெண்டை, நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. வந்து சளி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தண்ணியாக வச்சு அந்த குழம்பு இருத்து சுட சுட நம்ம குடித்தோம்னா சளி தொந்தரவுலாம் இருந்தால் கொஞ்சம் மாறும். நம்ம மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ கரண்டியை வச்சு ஒரு கிண்டிக்கிடலாம். இந்த மீன் வந்து அவ்வளோவா கரையாது, நம்மளுக்கு தலையெல்லாம் பிச்சு எடுத்துட்டோம், அதனால் கரையாது. நல்லா வேகட்டும், ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தீயை வந்து கூடுதலாகவே வச்சுருக்கேன், கொதிச்சு வேகட்டும். தட்டை அப்படி பாதி அளவு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். மக்களை பாருங்கள், 10-15 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீன் கரையாமல் அப்படியே இருக்கும் குழம்புல. இந்த மீனை பொறுத்தளவுக்கு கரையவே கரையாது. போட்டது போட்ட மணிக்கே இருக்குது நம்மளுக்கு. இப்போ பொடி கெண்டை மீன் குழம்பு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் மக்களே. லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சுட சுட சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கே இருக்கலாம். கேப்பக்களியெல்லாம் கிண்டி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.